எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஷங்கர் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க இந்தியன் படத்துடைய பாகம் 2 பாகம் 2ஓட முடிய போகிறதுல பாகம் 3 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அவங்க ஃபஸ்ட்டு பார்ட் 2 அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஷங்கர் அவர்கள் 4.5 மணி நேரத்துக்கு மேலே படத்தை எடுத்திருப்பார் போல இருக்கேன். சரி, இந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டியை 2ஆக பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு கொண்டு வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் இப்போது ஜூலை மாதம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் இந்த படத்துடைய முதல் பாகம், அதாவது இந்தியன் 1 டிஜிட்டலாக உங்களுக்கு தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 3 நீங்கள் பார்க்கல, இல்லை பார்த்துருந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால், ஜூன் 7ஆம் தேதி இந்தியன் படத்துடைய பாகம் 1 உங்களுக்கு தியேட்டரில் ரீரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரில் போய் பாருங்கள். சரி, இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு நிறைய சினிமா பட்டாளங்கள் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இல்லை, அதாவது சூப்பர் ஸ்டார்லாம் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லை, யாரும் வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராம் சரண் மட்டும் ஏதோ வராராமா, அதுவுமே டவுட் லிஸ்ட் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம ராக் ஸ்டாரோடைய ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க கொண்டு வந்தாங்க, பாரா அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்பவே அற்புதமாக, அதாவது நம்ம அனிருத் இந்த மாதிரி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்லாம் நம்ம அனிருத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவர் வேறு மாதிரி ஒரு ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி பாடலாம் நம்ம ரகுமான் மட்டும் தான் போடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அதை உடைக்கிற மாதிரி வேறு மாதிரி நம்ம அனிருத் வச்சு செஞ்சிட்டாப்புல, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பாடல் ஒரு லவ் ட்ராக் போல இருக்குது. நம்ம சித்தார்த், அதுக்கடுத்து ரகுல் பிரீத் சிங், இவங்க 2 பேருக்கான ஒரு ரொமான்ஸ் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க தெரியல. நாளைக்கு இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2க்கான செகண்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலும் நம்ம அனிருத் பயங்கரமாக போட்டிருப்பாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அந்த சாங் வெளிவந்ததுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஜூன் 1ஆம் தேதி இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்க போது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.